வணக்க மக்களே, நான் உங்கள் செல்வா. இந்த உலகத்திலே மிக நீண்ட காலமா ஆட்சி பண்ண ஒரு பேரரசு என்ன பேரரசு தெரியுமா? நீங்க போயிட்டு கூகுளில் போய் அடிச்சாலுமே முதல் 2 வருது நம்முடைய தமிழ் பேரரசு தான். அதில் ஒன்று பாண்டிய பேரரசு, 2வது சோழ பேரரசு, 3வது எந்த பேரரசுன்னு தெரியல, அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க. 4வது அவரது சேர பேரரசு. இப்படி அதிக காலம் ஆண்ட இந்த தமிழ் பேரரசுகள் எப்படி வீழ்ந்து போடுறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீழ்ந்து போன நேரத்திலும் நம்ம மாறுதட்டி சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை யாருமே நேரடியாக போர் தொடுத்து வெல்லவே இல்லை. நம்ம துரோகத்தாலும் மதுவாலும் மாதுவாலும் தான் வீழ்ந்திருக்கோம். ராமாயண காவியத்தில் வீழ்த்தப்பட்ட அது ராவணாக இருந்தாலும் சரி, இல்லை இலங்கையில் வீழ்த்தப்பட்ட தமிழ் புலிகளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி தமிழ்நாட்டில் வீழ்த்தப்பட்ட நம்ம தமிழ் கடைசி பேரரசன் சம்புவராயனாக இருந்தாலும் சரி. சரி, சம்புவராய பேரரசு எப்படி வீழ்த்த முடியல சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, மாது, விலை மாதுக்கள், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா காசுக்காண்டி உடலை விற்கிற பெண்மணிகள். என்ன செல்வா புதுசாக உருட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதாவது நேரடியாக போர் தொடுத்து வெல்லவே முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயநகர பேரரசு சூழ்ச்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தாசிகளை தமிழகத்துக்கு அனுப்பி சம்புவராய படை வீரர்களை திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா, காத்தவராயன் சேந்தவராயன் அப்படிங்கிற 2 மாவீரர்களோட வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரலாற்றுக்குள் செல்லும் முன் மறவாமல் தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடைசி தமிழ் பேரரசன், கிளை 23. படைவிட்டு அரச வைத்தியர்களுடன் பல்லவராயர் அரமண வைத்தியர் தணிகை வேலரும் வந்திருப்பதை பார்த்து ராசநாராயணன் முதலில் ஆச்சரியமும் பிறகு அதிர்ச்சியும் அடைந்தார். பொன்குமார வல்லவராயரை தனிமைப்படுத்தி போரில் வீழ்த்திவிட்டான் குமார கம்பனன். தன் புத்திசாலித்தனத்தாலும் திறமையாலும் அவர் 2 நாட்கள் தன் வீரர்களுடன் தனித்து நின்று போராடினார். சொல்லப்போனால் குமார கம்பனுக்கு தேவையில்லாமல் இரும்பு பூச்சில் கையை விட்டு பாம்பு கடியும் சேர்த்து வாங்கி கொண்டது போல் ஆனது. பல 100 வீரர்களை பலி கொடுத்தே வல்லவராயரை வீழ்த்த முடிந்தது. வென்று முடித்ததும் யானைகளை கொண்டு கோட்டையை இடித்து தரைமட்டமாக்கி விட்டான் குமார கம்பனன். அரண்மனையில் இருந்த அழகிய ஓவியங்கள், அங்கு பாதுகாக்கப்பட்ட அரிய சுவடிகள் அத்திமல்லருக்கு நினைவுக்கு வந்தனர். அவை குந்தவை நாச்சியாரின் ஓவிய ஆர்வத்துக்கு சான்றாக இருந்த அரண்மனை. ராசேந்திர சோழன் சேகரித்த சுவடிகள் பல அங்கே இருந்ததை தந்தை வெஞ்சு மண்கொண்டார் சொல்லியிருக்கிறார். போர் எத்தனை தடயங்களை அழித்து விடுகிறது. சரித்திர துண்டுகளை இணைக்கும் சிறப்பு கண்ணிகளை நிர்மூலமாக்குவதன் மூலம் மானுடம் பண்பாட்டு தொடர்பை இழந்து நிற்பதை எண்ணி அவர் வருந்தினார். வெஞ்ச மன்னரின் வரலாற்றின் காலடியில் மிதிப்படும் தோற்ற மன்னரின் வரலாற்றை, தோற்ற நாட்டின் பெருமையை எப்படி சேகரிப்பது என்பது வேதனை அளிப்பதாக இருந்தது. சோழர்களின் நீண்ட நெடிய கொடி உறவாக இருந்த வல்லவராயரின் கோட்டையும் எருக்கஞ்செடி முளைக்கும் புதர் காடாக மண்டி நிற்கப் போகிறது. பின்னொரு காலத்தில் அரண்மனை மேடு என்றோ, கோட்டை மேடு என்றோ, பெரும் மேடு என்றோ அதற்கு அர்த்தமற்ற ஒரு பெயர் மட்டும் மிஞ்சும். வைத்தியர் தணிகை வேலரை பார்த்ததும் மிஞ்சிய ஒரு பொக்கிஷத்தை பார்த்தது போல தோன்றியது மன்னருக்கு. மன்னருக்கு இறுதி வரை உங்களுக்கு துணை நின்று போராட இயலவில்லையே என்ற வருத்தம் தான் அதிகமாக இருந்தது. இளவரசர் நாகராச வல்லவராயர் இறுதி வரை களத்திலே நின்றார். அவருடைய உடலை கூட கண்டெடுக்க முடியவில்லை. துண்டு துண்டாக வெட்டி திசைக்கொரு பகுதியாக காட்டிலே வீசிவிட்டார்கள். அவருடைய வெறித்தனமே அடையாளங்களை அழிப்பதில் தான் இருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக மன்னர் இந்த ஓலை சுவடிகளை என்னிடம் தந்து உங்களிடம் சேர்ப்பிக்க சொன்னார். ஓவியக்கலை வைத்தியம் சார்ந்த சுவடிகள் இவை. வைத்தியர் கொடுத்த சுவடிகளை கைகளில் வாங்கி கண்களில் ஒத்திக் கொண்டார் மல்லிநாதர். பின்னவற்றை அமைச்சரிடம் கொடுத்து பாதுகாப்பாக வைக்க சொன்னார். 7 நாள் போரிலும் அவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை. ஆனால் அடுத்த நாட்களும் அப்படியே இருக்கும் என சொல்ல முடியாது. அவர்கள் நம்முடைய நட்பு நாடுகளை எல்லாம் முடக்கி விட்டார்கள். நாம் சொந்த காலில் நிற்க வேண்டிய நெருக்கடிகள் இருக்கிறோம். மன்னா, நாம் நம்முடைய நட்பு நாடுகளை நம் எல்லை பாதுகாப்பு கருதியே இந்த 50 ஆண்டுகளை பயன்படுத்தி வந்திருக்கிறோம். போருக்கு எப்போதும் நம்முடைய பலம் தான் கை கொடுக்கும். அதனால் நம்முடைய பலம் குறைந்து விட்டதென மனதாலும் நினைக்க வேண்டியதில்லை. மனதால் நினைப்பதுதான் பலவீனம். திருநம்பி வயதானாலும் அனுபவத்தாலும் மூத்தவர் தைரியமாக தன் கருத்தை சொன்னார்.
நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விஜயநகர பேரரசிடம் 1,00,000 வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலில் 50,000 பேர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இன்னும் 50,000 பேரையாவது அனுப்பி நம்முடைய படைவெட்டை பிடித்துவிட வேண்டும் என்பதை குமார கம்பனின் தந்தை புக்கரின் ஆணை. அவன் ஒரு அடிப்பட்ட புலி, அடிப்பட்ட முதுமை புலி. அவருடைய திட்டங்கள் எல்லாம் யூத்தியாகத்தான் இருக்கும். தாசிகளை அனுப்பி நம்முடைய வீரர்களை திசை திருப்பும் முயற்சியும் நடந்திருக்கிறது. நல்ல வேளையாக அஞ்சினான் புகழடங்க சமண முனிவிகளின் தலைமையில் நடந்ததால் அவர்களின் காம வியூகம் பெரிதளவு பயனளிக்கவில்லை. எங்கோ சில வீரர்கள் அந்த பெண்மணிகளின் வலையில் வீழ்ந்தார்கள். சீக்கிரமே சுதாரித்து விட்டார்கள். இப்போது நேருக்கு நேராக நாமும் அவர்களும் மோதியாக வேண்டிய சூழ்நிலை. மன்னர் ராசநாராயணர் அடுத்து சொல்ல வேண்டியிருந்த ஒரு செய்தியை மட்டும் சொல்லாமல் நிறுத்தினார். நம்முடைய படைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா அரசே என ஒரு ஆர்வத்தில் கேட்டுவிட்டார் தணிகை வேலர். மன்னர் ராசநாராயணன் சொல்லாமல் விடுத்த செய்தி அதுதான். அதைத்தான் கேட்டார். எவ்வளவு பேர் நம்முடைய படையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்களே கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். அதை ஈடுகட்டும் முயற்சியில் தான் வைத்தியர்களையும் கொல்லர்களையும் கம்மியர்களும் அழைத்து வந்திருக்கிறேன். இந்த மூவருக்கும் 3 விதமான பணிகள் இருக்கின்றன. நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு வீரரையும் 10 ஆள் படம் கொண்டவர்களாக மாற்றப் போகின்றீர்கள். எப்படி ராஜா? மாயாஜாலம் போல இருக்கிறதே. திருநம்பி வியந்தார். கொல்லர்களையும் கம்மியர்களையும் தச்சர்களையும் சேர்த்து எடை குறைந்த நெடுந்தூரம் சென்று சேரக்கூடிய தீப்பந்தங்களை உருவாக்க வேண்டும். விசைக்கருவிகள் அதிகம் பயனளிக்கக்கூடியவை. முகாம்களை தகர்க்கவும் சிதறி ஓட வைக்கவும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தீப்பந்தங்கள் இருக்கின்றன. இப்போதைய காட்டிலும் நெடுந்தூரம் செஞ்சுவிடக்கூடியவையாக இருக்க வேண்டும். அதிகம் தக்கையாக இருந்தாலும் காற்றடிக்கும் திசைக்கு ஏற்ப செஞ்சுவிடும். இலக்கை அடைவதுதான் நம் நோக்கம். ஆகவே அது உலோகத்தாலும் மரத்தாலும் ஆனதாக இருக்க வேண்டும். நாளை மறுநாள் பயன்படுத்தும்படி வேகமாக தயாரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள். பதிலுக்கு ஏதோ சொல்வதற்கு வாயெடுத்த தச்சரிடம், இப்போது பதில் சொல்ல வேண்டாம், வைத்தியரிடம் பேசிவிட்டு வருகிறேன். ஒரு முறைக்கு இருமுறை நன்கு கலந்து ஆலோசித்து பதில் சொன்னால் போதும். வைத்தியரின் பக்கம் திரும்பினார். வீரர்களுக்கு காயம்படுவது இயல்பு. சிறு காயங்களை துவண்டுவிடும் நேரம் கூட போரில் தவிர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு காயத்துக்கும் நாம் ஒரு வீரனை இழக்க வேண்டியிருக்கிறது. வலிகளை பொறுத்து கொள்ளும், வலிகளை மறக்கட்டியும் வழியை மறத்து போக செய்யும் மருந்து ஒன்று தேவை. நமது பிரிவில் ஒரு வீரன் கூட துவண்டு விடாமல் போர் முடித்து திரும்பி வர வேண்டும். காயத்தை ஆற்றுவது, அதற்கான மருந்தை கொடுத்து குணப்படுத்துவது. ஒரு நாள் தாமதமானாலும் தாங்கும் பக்குவம் வேண்டும். அதேபோல் எதிரிகள் மீது நாம் எய்யும் அம்பு உடனடியாக அவர்களை மூச்சை அடைய செய்ய வேண்டும். ஆறாத காயத்தையும் பெரிய வலியும் ஏற்படுத்த வேண்டும். அத்தனையும் ஒரு நாள் அவகாசத்தில் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்து சொல்லுங்கள். நான் கம்மியர்களிடம் பேசிவிட்டு வருகிறேன். மன்னர் தாம் அமர்ந்த இடத்தில் இருந்தவாறே தச்சர்கள் பக்கம் திரும்பினார். அரசே, உறுதியானதும் எடை குறைந்ததுமான தீக்கட்டைகளுக்கு சுளுத்தி மரம் சிறந்தது. மரங்கள் என்றால் பெரிய துண்டுகளை வெட்டி சிறியதாக அழிக்க வேண்டிய அவகாசமும் தேவைப்படும். ஆனால் சுளுத்தி மரம் அப்படி அல்ல. உறுதியானதும் எடை குறைவானதும் அதுதான். தீப்பந்தங்களுக்கு அவற்றையே பயன்படுத்தலாம். தீப்பந்தங்களுக்கு இழுப்பை ஆமணக்கு எண்ணெய்கள் கைவசம் இருக்கின்றன. உலோகங்களையும் செய்வது என்றால் திட கம்பிகள் இல்லாமல் சிறு உருளைகளை பயன்படுத்தலாம். தகடுகளை உருளையாக சுருட்டி ஈட்டி அளவுக்கு வெட்டி எடுத்துக் கொள்ளலாம். அதன் முனைகளில் குத்திட்டி போர்த்தலாம். அது திடமானதாகவும் காற்றை கிழித்து கொண்டு சென்று எதிரியை தாக்குவதாகவும் இருக்கும் என்றார் ஆயுத கிடங்கு சார்பில் பேசியவர். நாளை மறுநாள் எத்தனை தயாராக இருக்கும்? 5000 எண்ணிக்கை சுளுத்தி பந்தம் நாளை தயாராக்கிவிடும் அண்ணா. நாளை ஒரு நாளில் உருளை ஈட்டிகள் 1000 உருவாக்கலாம். அடுத்தடுத்த நாட்களுக்கு தொடர்ந்து அதே எண்ணிக்கையை தயாரிக்க முடியும். எண்ணெய் சக்குகளில் இழுப்பைகளையும் ஆமணக்கு கொட்டைகளை கொண்டு சேர்த்து ஆட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆயத்தர்களை அழைத்து அதற்கான ஆணைகளை அரசர் தெரிவித்தார். வைத்தியர்கள் அரசர்கள் அடுத்து தங்கள் பக்கம் திரும்ப போவதை எதிர்பார்த்தனர். அரசே, நம் சித்தர்கள் நிறைய வலி நிவாரணிகளையும் பசிப்போக்கிகளையும் ஊக்க மருந்துகளையும் பயன்படுத்துகிறவர்தான். ஆனந்த மூலிகை காய வைத்து பொடி செய்து பயன்படுத்துவது சிறந்த வழிபோக்கி. காய வைத்து பொடி செய்து பயன்படுத்துவது நாளையே நடக்கக்கூடியது இல்லை என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடனடியாக பயன்படுத்த வேண்டியிருந்தால் ஆனந்த மூலிகையை பாலிலே ஊற வைத்து பருகலாம். தைரியத்தையும் வலியையும் எதிர்கொள்ளும் சக்தியை தரக்கூடியது. அரசே, சில வலி நீக்கி தைலங்களையும் என்னிடம் தயாராக இருக்கின்றன என்றார் தணிகை வேலர். ஆமோதித்த அரசர், அவை அத்தனையும் நாளைக்கே போரில் பயன்படுத்த வேண்டும். எதிரிகளை தாக்குவதற்கு அம்புகளிலும் ஈட்டுகளிலும் நஞ்சு பூசி நிலைக்குலைய செய்ய வேண்டும். 1,00,000 வீரர்களை கொண்டு நம்மை நிலைக்குலைய செய்கிறவர்களை நாம் வேறு எப்படி எதிர்கொள்வது?
நச்சு மருந்துகளும் வலி நிவாரணிகளும் தீப்பந்தங்களும் விசைக்கருவிகளும் அவர்களின் 10 வீரர்களை நம் ஒரு வீரன் ஈடு செய்ய வேண்டும். இப்போது சொல்லுங்கள், அவர்கள் 1,00,000 பேர் என்றால் நாம் எத்தனை பேர்? அரசர் கேட்டுவிட்டு அவர்கள் கணக்கிடும் சில வினாடிகளிலே அங்கிருந்து கிளம்பி சென்றார். முதலில் காஞ்சி, பிறகு படைவீடு. 8ஆம் நாள் யுத்தம் எல்லோரும் பயந்தது போல படைவீட்டுக்கு பாதகமாக அமையவில்லை. சங்கு முழங்கிய சில நொடிகளிலே விருஞ்சிபுரம் எல்லையில் இருந்த அத்தனை தண்டைகளையும் வேகமாக விரட்டி அடித்தது சம்புவராயர் படை. முதல் நாள் இரவில் ஏற்படுத்திய விசை கருவிகளை ஒழுங்கு முறையும் எங்கே வேண்டிய திசையும் தீர்மானிக்கப்பட்டன. எரி தீப்பந்தங்களும் விஜயநகர பட்டைகளை திக்கு முக்காட செய்தன. மல்லிநாதனே போர் முனையில் முதல் ஆளாக இறங்கி 2 கைகளிலும் 2 வாள்களை கொண்டு தலையை சீவி கொண்டு பறந்தார். அவருடைய புறவி செல்லும் வேகமும் தலைகள் பந்து போல பறந்து விழும் வேகமும் அவர்களுக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். சூறாவளி புயல் ஒன்று சுழஞ்சு சுழஞ்சு புழுதியை பரப்பியபடி போவது உடைகிறது அந்த காட்சி. குமார கம்பளன் முகாமிட்டிருந்த இடத்தையே அடைத்து விடுவாரோ என்ற அச்சத்தை எதிரி படையினருக்கு ஏற்படுத்தி விட்டது. பயந்து போன அவர்கள் குமார கம்பளனையும் அவருடைய மனைவி கங்கா தேவியும் சில காத தூரம் தள்ளி ஒரு வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தனர். மேற்கொண்டு விஜயநகர படைகளை வர சொல்லலாமா, இல்லை திரும்பி விடலாமா என்று தண்டமாராயணம் கேட்டார் குமார கம்பளன். நாம் வெச்சோடு வருவதாக வாக்களித்து விட்டு வந்திருக்கிறோம். திரும்பி செல்ல வேண்டாம் அரசே. காஞ்சியில் அவர்களுடைய காவல் படை எதுவும் இல்லை. காஞ்சியை பிடிப்பதில் சிரமம் ஏதும் இல்லை. படை வீட்டை பிடிப்பதை ஒத்தி வைத்து விட்டு முதலில் காஞ்சியை பிடிப்போம். இங்கிருக்கும் படைகளை திரும்ப பெற்றுக் கொள்வோம். காஞ்சியில் 6 மாதங்கள் நடைபெற்ற பின்னர் மீண்டும் போரை தொடங்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். இந்த 8 நாள் போரில் நம் தரப்பில் 10,000 வீரர்கள் வீழ்ந்து விட்டனர். நம்மிடம் 1,00,000 படைவீரர்கள் கையிருப்பில் இருப்பதால் அவர்களுக்கும் கிளி ஏற்பட்டிருக்க வேண்டும். தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவோம். காஞ்சியில் வலுப்பெறுவோம். அமைதியான நல்லாட்சிக்கு உத்தரவாதம் தருவதை பொறுத்து நமக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். மக்கள் ஆதரவு இல்லாத எந்த ஆட்சியும் நீடித்திருந்ததாக சரித்திரம் இல்லை. ஏராளமான நலத்திட்டங்கள் அறிவிப்போம். கோயில் திருப்பணிகளை கவனம் செலுத்துவோம். வரிகளை விலக்கு அளிப்போம். துருக்கிகளின் கொடுமையில் இருந்து நாமே பாதுகாப்பு அரண் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு நிலைப்பெற்று விட்டால் மக்கள் ஆதரவு கிடைத்துவிடும். கூடவே அநேகண்டிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து படையெடுக்கும் அவசியமும் இருக்காது. அதனால் நமது முதல் இலக்கு காஞ்சி. 6 மாதங்கள் கழித்து படைவீடு. என்ன சொல்கின்றீர்கள் அரசே? நல்ல யோசனை தான். அதே நேரத்தில் அந்த 6 மாத அவகாசத்தில் அவர்களும் தயாராக மாட்டார்களா? மன்னா, அவர்களின் துணை படைகள் நட்பு நாடுகள் வசம் கொண்டு வருவோம். அதன் பிறகு நம்முடைய செயல்பாடு படைவீட்டோடு முடிந்துவிடும். அவர்களை சுற்றி வளைப்பது சுலபம். 4 திசைகளிலும் இதே போல திசைக்கு 10,000 பேரை அனுப்பினால் அவர்களை சுலபமாக வீழ்த்தி விடலாம். ஆனால் இதற்கு ஏன் 6 மாதங்கள் காத்திருக்க சொல்கின்றீர்கள்? இங்கே இருக்கும் மக்களுடன் ஒரு நட்பு சூழலை ஏற்படுத்தவும் மீண்டும் ஒரு 50,000 பேரை திரட்டுவதற்கும் அவகாசம் வேண்டும். அவர்களுடைய போர் யுத்திகள் நம்மை விட சிறப்பானவை. நம்மால் ஒரு நாளைக்கு 10 அடிகள் கூட நகர முடியவில்லை. இன்னொரு காரணம், நாம் கீழே இருந்து தாக்குவதாக இருக்கிறது. அவர்கள் மேலே இருக்கின்றார்கள். காஞ்சியில் ஆட்சி அமைத்தால் இப்படி ஆட்சியில் இறங்கி வர வேண்டிய அவசியம் இருக்காது. மிகவும் நல்ல யோசனை. மிகவும் நல்ல யோசனை. உடனே தந்தைக்கு தகவல் தெரிவிக்க ஏற்பாடு செய்யுங்கள். இன்று இரவே காஞ்சிக்கு விரைவோம் என்றார் குமார கம்பளன். காஞ்சியை பிடிக்கப் போகிறோம் என்ற பேச்சு கங்காதேவியின் காதில் விழுந்தது. பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். காஞ்சியா? முக்தி தேரும் புனித நகரங்கள் 7. காஞ்சி, காசி, ஹரித்வார், அயோத்தி, துவாரகை, உச்சயினி, மதுரா. இவ்வேழு நகரங்களில் முதன்மையானது காஞ்சிதான். நகரேசி காஞ்சி, நாரிசி ரம்பா, புஷ்பேசி சாதி, புருஷேசி விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் என்ன தெரியுமா? நகரங்களில் சிறந்தது காஞ்சி, பெண்களில் சிறந்தவர் ரம்பை, மலைகளில் சிறந்தது சாதிமல்லி, ஆண்களில் சிறந்தவன் விஷ்ணு. இப்படியெல்லாம் காஞ்சியை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று இரவே அதை நோக்கி புறப்படுவோம் என்றாள் கங்காதேவி.
கோட்டை மலை சுரங்கம். மாலை வேலை. கோட்டை மலைக்கு சென்று வர தளபதி வெற்றிவேலரோடு புறப்பட்டார் மன்னர் ராசநாராயணர். படைவேட்டில் இருந்து கோட்டை மலைக்கு 2 காத தூரத்துக்கும் குறைவுதான். ஆனால் நெட்டுக்குத்தான் மலை பயணம் என்பதால் சமவெளியில் பயணிப்பதை விட கூடுதல் நேரமாகும். ஒரு போரை இப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்க கூடாதுதான். ஆயின் கூட்டரசுகள் காலை வாரிவிட ஒரே நேரத்தில் 50,000 படைகளை எதிர்கொள்வது ஏற்பட்ட சிரமத்தை ராசநாராயணன் நினைத்து பார்த்தார். கோட்டை மலையில் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல் சுரங்கம் வழியாக குதிரையில் செல்லக்கூடிய வழியே சில 100 அடிகள் பயணித்தால் அரண்மனையின் மலையில் சுனைப்பகுதிக்கு வந்து சேர்ந்து விடலாம். தீப்பந்த வெளிச்சம் மட்டும் இல்லை என்றால் கடைத்தெடுத்த மையிருட்டி சில அடிகள் கூட அவதானிக்க முடியாது. தந்தையின் உடல்நிலை உத்தேசித்து அவரை பார்க்க மலைக்கோட்டை வந்து பார்த்து செல்வதை வழக்கமாயிருந்தார் ராசநாராயணர். வெஞ்சு மண்கொண்டாரை உடனடி பார்த்துக் கொள்வதை மட்டுமே தன் வாழ்நாள் லட்சியமாக இருந்தார் அரச வைத்தியர் வேலாயுதம். அம்மாவும் ஊழியர் சிலரும் அங்கே இருந்தனர். நீருக்கு நல்லதொரு சுனை இருந்தது. ஆண்டு முழுவதும் வச்சாமல் இருக்கும் இனிய நீர். தானிய குதிர் ஒன்றும் அங்கே இருந்தது. 4 பக்கமும் காவல் கோபுரங்கள். இரவும் பகலும் அங்கே காவலாக இருந்தனர். எதற்காக வெஞ்சு மண்கொண்டார் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார் என்று ராசநாராயணருக்கு அறிந்து கொள்ள இயலவில்லை. அந்த காவல் கோட்டத்தில் இருந்து கீழே கவனித்தார். அங்கே படைவீடு அரண்மனை கம்பீரமாக தெரிந்தது. வெற்றிவேலர் அருகே வந்து நின்று பேச்சு கொடுத்தார். விஜயநகர அரசர்கள் இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடிக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் காஞ்சியை விட்டுக் கொடுத்தது தவறாகிவிட்டது மன்னா. வெற்றிவேலர் மிகுந்த கவலையோடு சொன்னார். நான் அப்படி நினைக்கவில்லை என அப்போதே சொன்னேனே. அவர்களுக்கு வழிவிடவில்லை, வழியை மாற்றி விட்டிருக்கிறோம். இல்லைஞ்ச இந்நேரம் படைவிட்டை இழந்திருப்போம். அப்போது நீங்கள் எடுத்த முடிவு சரி. காஞ்சியில் இப்போது ஆணித்தரமாக அமர்ந்து விட்டார். 20,000 படைவீரர்களோடு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை திட்டமிட்டபடி 6 மாதங்கள் கழித்து படைவீடை நோக்கி போர் தொடுக்க தேதி கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறை அவர்கள் வந்தால் கண்ணமங்கலம் சந்தவசல் வழியாக படைவிட்டை அடைய முடியும். மூலவசல் வழியே வந்து பாலாற்றில் ஏறி வர வேண்டியதில்லை. அவர்கள் சுலபமாக நம்மை நெருங்கி விடுவார்கள். ஆபத்தான கட்டம். மிகுந்த எச்சரிக்கையுடன் அவர்களை துரைத்தடிக்க வேண்டும். அல்லது சொல்லுங்கள் தளபதி, அவர்களை துரைத்தி அடிப்பதற்கு மாறாக ஏதேனும் யோசனை உண்டா? நீங்கள் போரை விரும்புகிறவர் அல்ல. போர் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும். விவசாயம், கல்வி, இறைப்பனை, ஆடை, இருப்பிடம் எல்லாவற்றுக்கும் தட்டுப்பாட்டை உருவாக்கும். இது சக்கரவர்த்தி வெஞ்சு மண்கொண்டார் அடிக்கடி சொல்லி வந்ததுதான். வீரம் என்பது நாட்டை பிடிப்பது அல்ல, நாட்டை ஆள்வது என்பார். நீங்கள் நேரடியாகவே சொல்லலாம். போரை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள், சரி. ஆனால் எப்படி? நமக்கும் சூழ்தாய்களின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை சொல்லுவோம். விஜயநகர பேரரசுடன் இருந்து மதுரை சூழ்தாய்களை அகற்ற துணை நிற்போம் என தூது அனுப்புவோம் அரசே. மன்னர் ராசநாராயணர் வெற்றிவேலரை ஆழ்ந்து நோக்கினார். அதற்கான வாய்ப்பை அவர்கள்தான் ஏற்படுத்தி தர வேண்டும். மேலே சாளுக்கியர், கீழே சாளுக்கியர், ராசகூடர், காகதியர் என அனைவரையும் வென்றுவிட்ட எக்களிப்பில் ஒரு பேரரசை கட்டமைக்க அவர்கள் தெற்கே படையெடுத்திருக்கிறார்கள். நம்மோடு இணைந்து போரிட விரும்பி இருந்தால் புக்கரே அந்த அபிப்பிராயத்தோடு அணுகியிருப்பார். அவனுக்கு கப்பங்கட்டும் சிற்றரசனாக இருக்க முடிவெடுத்தால் ஒருவேளை போரை தவிர்க்கலாம். அவர்களுக்கு கட்டுப்பட்ட அரசனாக இருக்க வேண்டும் என நான் சொல்ல மாட்டேன் அரசே. என் ஆலோசனைக்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. நாம் எப்போதும் வேலர் குடிகளாக இருக்க விரும்புகிறவர்கள்தான். நமக்கு கீழே சிற்றரசுகளின் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஏரிகள் பராமரிப்பு, கோயில் பராமரிப்பு, எதிரி நாடுகளுக்கு உடையான போர் ஒப்பந்தங்கள் என்று நட்பு பாராட்டினோமே தவிர சோழ சக்கரவர்த்தி போல நாடு பிடிக்கவில்லை. வேலைக்குடி அமைப்பு தான் பண்டைய தமிழர்களின் அரசமைப்பு. அதுதான் 5 இணை குடிகளின் ஆதாரம். விஜயநகர பேரரசு முற்றிலும் ஆரிய வர்த்தமான அரசு. அரசனை தெய்வம் என போற்றுகிறார்கள். சாதி முறைகள் இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். நம்மை போல் வேறு வழியில்லாமல் அதை தொடர்பவர்கள் அல்ல. வித்யாரண்யரும் கிரியாசக்தி பண்டிதரும் அவர்களின் அரச குருக்கள். அவர்கள் பூமியை கிஷ்கிந்தை என்றும் ஆஞ்சநேய படை என்றும் கூறிக்கொள்வார்கள். நாம் சிவனையும் மானியம் இரண்டையும் அரவணைப்பார்கள். அவர்களுக்கோ வைதீகமும் வர்ணாசிரமும் தான் பிரதானம். எந்த விதத்திலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கப்பம் கட்டும் அரசனாக வாழ்வது கனவிலே பார்க்க முடியாது. அவர்களின் வருகை ஒரு அரச படையெடுப்பு மட்டுமல்ல,
பண்பாட்டு படையெடுப்பும் கூட. சமரசம் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து இருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன் புக்கர் வந்த போதே செய்திருப்பேன். எந்த விதத்திலும் ஆட்சியை சமரசம் செய்து கொள்ளாத உங்கள் கொள்கைக்கு தலை வணங்குகிறேன் அரசே. நம்முடைய படைப்பலத்தை பெருமளவு பெருக்கிவிட்டோம். அரச படை வீரர்கள் மட்டும் நம்பி நாம் களம் இறங்க முடியாது. அதிலும் அதிகமாக குட்டிப்படையினரை பயன்படுத்த வேண்டும். இருமுனை குருவால், குத்துவால், கோபட்டா, கடங்கத்தி, சுருள்பட்டா, செண்டாயுதம், திரிசூலம் போன்றவற்றையும் குடிப்படையினருக்கு பயன்படுத்த பயிற்சி அளிக்கிறோம் அல்லவா? வில்லும் வெட்டுக்கத்தியும் மட்டும் போதாது. அனைவரும் அடிமுறை பயிற்சிகள் தெரிந்தவர்கள். வீட்டுக்கு ஒருவர் வருகிறார்கள். சிலவ பயிற்சியும் நடக்கிறது. கூடவே இந்த ஆயுதங்களை பயன்படுத்தவும் பயிற்சிவிக்கிறோம். வளரி, கட்டாறு போன்றவற்றையும் பயன்படுத்த கற்பிக்க சொல்லியிருக்கிறேன் என்றார் தளபதி வெற்றிவேலர். அவர்கள் நெஞ்சிருந்த இடத்தில் இருந்து பார்த்தபோது வீரன் ஒருவன் கோட்டை மலையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தெரிந்தது. மன்னர் யோசனையோடு தளபதியை நோக்கினார். அவன் ஓலையோடு வருவது மட்டும் தெரிந்தது. சற்று தூரத்திலே குதிரையை விட்டு இறக்கி அரசரை முன்னால் வந்து நின்றான். பணிந்து, அரசருக்கு வணக்கம் என்றான். ஓலையை எடுத்து மன்னரிடம் கொடுத்தான். தீப்பந்தம் இருந்த பக்கம் திருமுகத்தை விரித்து படித்தார். எதிர்பார்த்ததுதான். சித்திரை மாசம், ஜோதி நாள். அன்று போருக்கு தேதி குறித்தான் குமார கம்பளன். அந்த திருமுகத்தை தளபதியிடம் படிக்க கொடுத்தார் மன்னர் ராசநாராயணர். குறிப்பு: பண்பாட்டு அசைவக நூலில் ஆய்வாளர் தோ. பரமசிவன். கணிகையும் காலமேக புலவரும். ஜோதி நாளுக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தது. ராசநாராயணன் நகர்வலம் வரப்போவதாக அறிவித்தார். ரத்தனகிரி, முதுகுப்பம், கண்ணமங்கலம், ராஜ கம்பீரபுரி, செங்கேணி, சித்திரக்கூடம், இரும்பாளையூர், சந்தவாசன் என படவீடு பேரரசு முக்கியமான ஊர்களை சுற்றி பார்க்க கிளம்பினார். அதற்கு முக்கியமாக காரணம் ஒன்றும் இருந்தது. இன்றும் அனுசரணையாக இருக்கும் சோழர், மலையமான், அதியர் ஆகியோருக்கு திருவோலை அனுப்பி வருகிற ஜோதி நாளில் நடைபெற இருக்கும் போருக்கு துணை நிற்குமாறு வேண்டுகோள் விடுவித்தார். ஒவ்வொருவரும் தலா 1000 வீரர்களை திரட்டி வந்தாலும் பெரிய காரியம்தான். அதனால்தான் தமது அரசுக்குள் இருக்கும் வீரர்களை திரட்டுவதில் முனைப்பு காட்டினார். இந்த நகர்வலமும் அதையொட்டித்தான். ஊர்களில் தெலுங்கு தாசிகளை பெருக்கம் அதிகரித்து விட்டதை பலரும் மன்னரி காதுக்கு கொண்டு வந்தனர். அந்த பெண்களை எல்லாம் வெட்டி மலை பள்ளத்தாக்கில் எரிந்து விடலாம் என தளபதி வெற்றிவேலரும் பலமுறை சொல்லிவிட்டார். மன்னர் பெண்களின் மீதே கொலைவெறி கூடாது என கூறிவிட்டார். அவர்களை பெண்கள் என்றா வகைப்படுத்துகின்றீர்கள்? இல்லை மன்னா, அவர்கள் நீங்க நினைக்கிற பெண்கள் இல்லை. ஒருவனை நினைத்து இன்னொருவனை தழுவுவன் என வள்ளுவரே எச்சரித்திருக்கிறார் என்றும் சொல்லி பார்த்தார். ஆனால் மன்னர் அவர்களை தண்டிப்பதை அனுமதிக்கவே இல்லை. புலவர்கள் மூலம் இரட்டை புலவர்களும் காலமேக புலவரும் சபைக்கு வந்தபோது நாட்டின் நிறைய தெலுங்கு தாசிகள் பிரித்து விட்டதாக சொன்னார்கள். அதிலும் திம்மியை பார்த்துவிட்டு வந்த கதையை பாட்டாகவே பாடி காட்டினார். ஏமீரா, காமீரா என அவள் பேசுவது ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவளிடம் பேசி புரிந்து கொள்வதற்காகவா போகிறோம் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். வெளிவீச்சு நடக்கும் இடத்தில் மொழிவீச்சுக்கு என்ன வேலை என எடுத்துக் கொடுத்தனர் இரட்டை புலவர்கள். ராசநாராயணர் அந்த நேரத்தில் சிரித்து வைத்தாரே தவிர உடலால் ஆன தொல்லைகள் பிரித்து கொண்டு போவதை அறிந்து வேதனை கொண்டார். தாசிமார்கள் தங்கள் மகள்களுக்கு சொல்லித்தரும் உபதேசங்கள் பற்றி தெரியுமா அரசே? அரசாங்க அதிகாரிகள் வந்தால் அவர்களை கொஞ்சமாக கொடுத்தாலும் வாங்கிக்கொள். ராஜாங்க வேலைகளுக்கு உதவுவார்கள். அப்பனும் மகனும் அடுத்தடுத்து வந்தாலும் உறவை பார்க்காதே. உள்ளூர்காரன் அடிக்கடி வருவன், அதிகம் எதிர்பார்க்காதே. உள்ளூர்காரனும் வெளியூர்காரனும் ஒரே நேரத்தில் வந்தால் முதலில் உள்ளூர்காரனை சுகப்படுத்தி அனுப்பு. உங்களுக்குத்தான் முதலிடம் கொடுப்பேன். வெளியூர்காரன் வெறும் சக்கையத்தான் அனுபவிக்கப் போகிறான் என்று சொல்லிவிடு. அடுத்து வெளியூர்காரன் வந்ததும் அந்த உள்ளூர்காரனை வேகமாக அனுப்பிவிட்டேன். இந்த இரவு முழுவதும் நான் உங்களுக்குத்தான் என்று சொல். போதும் 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 புலவரே, இவையெல்லாம் கேட்டு சிரித்து மகிழ எனக்கு அவகாசம் இல்லை. வரும் ஜோதி நாளன்று விஜயநகர அரசன் குமாரகம்பனுடன் போர் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன் உங்களை சந்தித்து பேச விரும்பத்தான் அழைத்தேன். சந்தோஷமான உங்கள் அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கவும் நேரமில்லாமல் போய்விட்டது. மன்னர் புலவர்களோடு மகிழ்ந்து உரையாடவும் நேரமில்லாமல் போய்விட்டதாக உண்மையில் வருந்தினார். அதற்குள் புலவர்கள் வந்திருப்பதை அறிந்து இளையவர் பொன்னன் தம்பிராயன் ராசநாராயணரும் அங்கே வரவே தாசிகளை பற்றி பேச விரும்பாமல் புலவர்களின் நாட்டு நிலைமையை பற்றி பேச்சு எடுத்தனர்.
வானகோவராயரின் மருமகன் தெலுங்கு அரசர்களுக்கு சாதகமாக போய்விட்டதையும் காடவர்களை போரி துவப்புரிய விடாமல் எதிரி படையினர் தடுத்து விட்டதையும் எடுத்து சொன்னார் மன்னர். ஆனால் அரசே, நீங்கள் அவர்களின் தயவுடனாய் இந்த அரசை அமைத்தீர்கள். பக்கத்து சிற்றரசிடம் சில உடன்படிக்கைகள் போட்டீர்கள். அதற்காக அவர்கள் ஆதரவு உங்களுக்கு இருந்தது என்று நம்பிவிடாதீர்கள். விஜயநகரத்து அரசனை உங்களால் ஓட ஓட விரட்டி அடிக்க முடியும். தயவு செய்து போர் தன்மைகளை பேசி விட்டுவிடாதீர்கள். சங்ககால அரசர்கள் போலவே இன்னமும் போர் தன்மைகளை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் பக்கத்தில் அதை பயன்படுத்திக் கொண்டு எதிரிகள் சுலபமாக உங்களை வீசி விடுவார்கள். இதை எங்கள் அறிவுரையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் காளமேக புலவர். துருக்கியர்களுக்கு பொன் ஆபரணங்களை சூறையாடுவதில் இன்பம். இவர்கள் மண்ணையே ஆபரணமாக நினைப்பவர்கள். துங்கபத்ராவிலிருந்து வைகை வரை விஸ்தரிக்க நினைக்கிறார்கள் தங்கள் எல்லையை. யுத்த தர்மங்களை நினைத்தால் அதெல்லாம் நடக்குமா என்றார் இளஞ்சூரியர். புலவர்கள் சொன்ன தாசிகள் குறிப்பு போரை விட பெரிய அச்சமாக இருந்தது. நகர்வளத்துக்கு முக்கிய காரணம் நம் குடிப்படை வீரர்களிடம் மக்களிடம் தாசிகளின் தாக்கம் எப்படி இருக்குது என்ற சூழலை உணரவும் விரும்பினார். போர்க்களத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்போது அந்த ஆராய்ச்சிகள் பயனளிக்குமா என தெரியவில்லை. ஊர்வலத்தில் ஒவ்வொரு கோயிலும் வாயிலும் கும்ப மரியாதை செலுத்தி வரவேற்ற அந்த நகருக்கு பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார் மன்னர். ஊர் மக்கள் திரண்டிருந்த அந்த இடத்திலேயே, வரும் ஜோதி நாளே தொடங்க இருக்கும் போருக்கு தயாராகிவிட்டீர்களா என கேட்டார் மன்னர். மன்னா, வீட்டுக்கு ஒருவர் என்று இல்லை, வீட்டிலுள்ள அனைவருமே போர்க்களத்தில் நிற்க தயாராகிவிட்டோம், கவலையை விடுங்கள் என்றார் ஊர்படை தலைவர் பாலமுரளிவர்மர். ஒவ்வொரு ஊரிலும் மன்னரின் போர் முயற்சியில் பெரும் பங்கு வகிக்க மக்கள் காட்டிய ஆர்வம் மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருந்தது. ரத்தனகிரி முருகன் கோயில் வளாகத்தை வந்தடைந்த போது மாலை நேரமாகிவிட்டது. பாலமுரளிவர்மரிடமே விசாரித்தார். தெலுங்கு தாசிகள் நம் தேசத்தில் இளைஞர்களை பால்படுத்தி வருவதாக அறிகிறேன். இளைஞர்களை கட்டுப்பாட்டாக வைப்பது உங்கள் கடமை என்றார். அரசே, இந்த விவகாரங்களை எல்லாம் உங்கள் காதுக்கு கொண்டு வர தயங்கினேன். அதுக்காகத்தான் அமைதி காத்தேன். நம் தேசத்தில் இருக்கும் கணிகையருக்கும் இவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. விஜயநகரத்து தாசிகள் காமசூத்திரங்கள் படித்தவர்கள். வசாயனர், கொக்கோகர் என்று காமத்தை கற்றுக் கொடுக்கும் முனிவர்களை பின்பற்றுகிறவர்கள். காமம் இவர்களின் ராஜ தந்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது. இவர்கள் வடிக்கும் கோயில் சிற்பங்களே ஒரு பெண் பல ஆண்களோடு இருப்பது போலவும் ஒரு ஆண் பல பெண்களோடு இருப்பது போலவும் இருக்கிறது. அதிலும் இவர்கள் பல ரகங்கள் சொல்கிறார்கள். கும்பத்தாசி, அழகுத்தாசி, கணிகை, சேடி, வசாரி, பிரகாச பினஸ்டை, குலத்தா, சில்பகாரிகை, நடி என 9 வகையான தாசியரை பிரிக்கிறார்கள். சகஜமாக இந்த தொழில் ஈடுபடுபவர்கள் கும்பதாசி, அழகுதாசி, கணிகை, சேடி என்பவர் ஒருவனுக்காகவே தாசியாக இருப்பவள். விபச்சாரி என்பவள் கணவனின் சுகத்தை திருப்தி இல்லாமல் வந்தவள். பிரகாச பினிஸ்டை வீட்டை விட்டு ஓடி வந்தவள். நடி என்றால் நடிப்பவள். பாலமுரளிவர்மர் சொல்லி முடிக்கும் வரை கண்ணே மூடிய நிலையில் கேட்டுக்கொண்டிருந்தார் அரசர். காமத்துக்கு எத்தனை பெயரிட்டு அழைத்தாலும் பலன் ஒன்றுதான். நம்முடைய இளைஞர்கள் போர் தருணத்தை திசை கெட்டு போய்விடாமல் இருப்பது குடிப்படை தலைவர்களை கையில் தான் இருக்கிறது. அத்தனை இளைஞர்களையும் கோட்டைக்கு வரவழைத்து போர் பயிற்சிகளை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்படியே ஆகட்டும்னா, இரவு நேரங்களில் அந்த தெலுங்கு கூத்தாடிகள் மதன காமராசன் கதை என்று சொல்லி ஆடுகிறார்கள். அவையும் காமரசமானவை. சில நேரங்களில் அவர்களை ஆடவிடாமல் அனுப்பியிருக்கிறேன். நம்முடைய அர்ஜுனன் வழிவந்த கூத்தாடிகள் நடத்தும் கூத்துக்கும் இவர்கள் நடத்தும் கூத்துக்கும் எத்தனைத்தான் வித்தியாசம் என்றார் முரளிவர்மர். விஜயநகரம் தொடுப்பது வெறும் படையெடுப்பு அல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு என தளபதியிடம் பேசிக் கொண்டது மன்னருக்கு நினைவுக்கு வந்தது. விஜயநகரத்தோடு நடக்கப் போவது பண்பாட்டு படையெடுப்பு என்பதை மனதில் வையுங்கள். அதை நாம் வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தில் தமிழர் ஆட்சிக்கு வழி, அல்லது மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே நம் அடையாளங்களை இழக்கும் என்பது மட்டும் நிச்சயம். போர் முடிவுக்கு வரட்டும், இந்த பெண்களை அவர்கள் நாட்டுக்கே திருப்பி வைப்போம் என்றார் ராசநாராயணர். கோவில் மண்டபத்தில் ஒரு வயோதிகர் அமர்ந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை மங்கியிருந்தது. ஆனால் காது கேட்பதில் பிழை இல்லை. மன்னருக்கு போரில் உதவ முடியாத வயோதிகத்தின் மீது அவருக்கு ஆத்திரம் வந்தது. தன் தோழி மீது பெரிய போர்வை ஒன்றை போர்த்தியபடி அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். குறிப்பு: காத்தவராயன் சேந்தவராயன் என்ற அரச குல சகோதரர்கள் செங்கற்பட்டு பகுதியை ஆண்டு வந்தனர். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் காம கிளத்துகளை கொண்டு சூது செய்து காத்தவராயனை கொலை செய்தனர்.
கோபம் கொண்ட சேந்தவராயன் தன் சகோதரை கொஞ்சம் தாசி குளத்தை அழிக்க சபதம் கொண்டு 100 தாசிகளை வெட்டி ஏரியை நிரப்பி மண்ணிட்டு மூடினான். அந்த ஏரி பிண ஏரி என்றும் இன்றும் அழைக்கப்படுகிறது. பழனிவேலின் குருவாள். அரசர் கிளம்பி சென்றதும் கூட்டம் மெல்ல கலைந்தது. கோயிலில் அமர்ந்திருந்த அந்த பெரியவர் எழுந்தார். போர்வையை தோளில் உதறி போர்த்து கொண்டு நடந்தார். அவருடைய முகம் இப்போது நன்றாக தெரிந்தது. அவர் வெஞ்சு மண்கொண்டாரிமே காப்பாளராக பணியாற்றிய பழனிவேல். அவருடைய முகம் இப்போது இறுக்கமாக இருந்தது. வெஞ்சு மண்கொண்டாருடன் இணைந்து காஞ்சியை மீட்ட நினைவுகள் அவருக்கு நிழல் ஆடின. வேந்தரின் உறுதியும் போர் யுத்திகளும் வேகமும் அவருக்கு இப்போதும் அப்படியே நிலைப்படி இருந்தன. இன்று துணைப்படைகள் இல்லை. இளஞ்சகன் நாசப்படுத்தும் தாசிகளை பெருத்து விட்டார்கள். திருமறைக்காடு, திருவண்ணாமலை, திருக்கலக்குன்றம், திருக்காலத்தி, திருவள்ளம், திருப்பாலைவனம் எல்லாமே திரு இலங்கும்படியாக இந்த தாசிகளின் மோக வலை அதிகரித்து விட்டது. இளஞ்சகளுக்கு வழிகாட்டுவது யார்? மன்னர் ராச நாராயணா இறங்கி வந்து வேண்டுகோள் விடுக்கும் நிலைமை வந்துவிட்டதே. இப்படியெல்லாம் நினைத்தபடி வீடு நோக்கி சென்றார். வீட்டுக்குள் செல்ல மறுத்து மனம் வாசலிலே நின்றது. மரத்தில் சாய்த்து வைத்திருந்த கயிற்றுக்கட்டிலே படுக்கை வாட்டமாக போட்டுவிட்டு அமர்ந்தார். மாலையும் இரவும் சந்திக்கும் அந்த பொழுது அவருக்கு மிக வெறுமையை நிரப்புவதாக இருந்தது. வரட்டு பார்வையுடன் ஆகாயத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். வெளியே யாருடைய இருப்பையை உணர்ந்தவளாக வெளியே வந்தவள் தேன்மொழி. இத்தனை ஆண்டு வாழ்வை தான் பார்க்காத சுகத்தை பழனிவேலி முகத்தில் பார்த்தாள். மாபெரும் வீரராகத்தான் அவரை அவள் அறிவாள். இடியே விழுந்தாலும் இடது கையால் புறத்தள்ளி விட்டு போகக்கூடியவர். கலங்கா நெஞ்சினர். நோய், வலி, பிரிவு எதுவுமே அவரை வருத்தியது இல்லை. போர்களில் பெரிய பெரிய வெட்டுக்காயங்கள் ஏற்பட்ட போதும் எறும்பு கடித்தது போல இருப்பார். மார்பிலே ஒரு வெட்டுக்காயம் உண்டு. காஞ்சி போரிலே ஏற்பட்ட விழுப்புண் நச்சுவால் வெட்டு காரணமாக 2ஆக பிளந்து விரல் கணத்தில் ஓரங்குல ஆழத்துக்கு 1/2 அடி நீளத்துக்கு காயம் இருந்தது. ஆறாத ரணம். வேலாயுதம்தான் சிகிச்சை எடுத்து காப்பாற்றினான். 6 மாதங்கள் ஆறாமல் இருந்தது. ஒரு நாளும் வலிக்கிறது என்று புலம்பியது இல்லை. வேறு யாருடைய உடலில் ஏற்பட்ட வலி போல இருப்பார். உடலிலே இருக்கும் ஒரு காயம் ஏதோ தோளிலே வரையப்பட்ட ஒரு ஓவியம் என இருக்க முடியுமா? அப்படித்தான் இருப்பார். அப்போது வெற்றிவேல் ஒரு சிறு குழந்தை உறங்கிக் கொண்டிருந்த பழனிவேலை மார்பில் ஏறி துள்ளி குதித்து விளையாட ஆரம்பித்தான். காயத்திலிருந்து ரத்தம் வழிந்தது. அதை பொருட்படுத்தாமல் மகளுடன் சேர்ந்து சிரித்து விளையாடி கொண்டிருந்தார். வலியை உணரும் தன்மையே இல்லை. தேன்மொழி பதறி ஓடி வந்து குழந்தையை இறக்கிவிட்டு பழனிவேலை எழுப்பி உட்கார வைத்தாள். பழனிவேலின் முகத்துக்கு சோகம் பொருந்தவில்லை. வேறு யாரோ போல இருந்தார். உச்சத்தில் வேப்ப மரத்தின் அடியில் கயிற்றுக்கட்டிலே அமைதியாக படுத்திருந்தவரின் அருகில் சென்று அமர்ந்தாள் தேன்மொழி. எப்போதும் இல்லாத மாதிரி என்ன இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? உங்களை அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. நம்ம அரசருக்கு ஏற்பட்டிருக்க இக்கட்டை தான் நினைச்சு பார்த்தேன். எனக்கு இரவு பூரா தூக்கமே வர மாட்டேக்கு. அவர் முகத்துல நான் ஒரு சோகத்தை பார்த்தேன். அந்த சோகம் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சோகம். அது என்ன தெரியுமா? அதாவது தன்னுடைய அப்பா காஞ்சியை மீட்டு வென்று மண்கொண்டாரு பட்டத்தை வச்சாரு. ஆனால் அது தன்னோட ஆட்சியிலே தன்னோட கையை விட்டு போயிட்டு தன்னால் முடியலையே, காப்பாற்ற முடியலையே அப்படின்ட்டு ஒரு இயலாமை. அது அந்த இயலாமையை தான் பார்த்தேன். அந்த இயலாமையை பார்த்ததோட என்னால் என்ன பண்ண முடியும்? என்னுடைய சோகமோ என்னுடைய கோபம் எல்லாம் என் வயசு மேலே தான் போச்சு. வயசாகி போச்சு. என்னால் இப்போ என்ன பண்ண முடியும்? வருத்தப்படுறதை தவிர. இன்னும் 6 நாளில் போர். அதான் என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வயசாகி போச்சு. இப்போ என்ன போருக்கா போக முடியும்? சரி விடுங்க, நீங்கள் போல நம்ம பையன் போருக்கு போகிறான். நீங்கள் ஏன் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கீங்க? யார் தான் இந்த உலகத்தில் சாக ஆரம்பிட்டுருக்காங்க? எல்லாருமே ஒரு காலத்தில் போக வேண்டியதுதான். கவலையை விடுங்க, தூங்குங்க. சரி சரி, நீ முதல்ல போய் தூங்கு போ. சிறிது நேரம் கணவனின் கால்களை அழித்து விட்டவாறு யோசனைகளை அமர்ந்திருந்த தேன்மொழி பழனிவேல் கண்ணயர்வதை உணர்ந்து வீட்டுக்குள் சென்று படுத்தாள். அவள் சென்று உறங்கட்டும் என்பதற்காகவே கண்ணுயர்ந்து படுத்திருந்த பழனிவேல் வானத்தை பார்த்தார். வளர்பிறை நிலவு கிழக்கு வானம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. மன்னருக்கும் வீரர்களுக்கும் உத்வேகம் தரக்கூடிய ஒரு செயலை செய்ய இயலுமா என்று எண்ணி பார்த்தார். அதுதான் சரி என்று உதடு பிரித்து சொல்லிக் கொண்டார். நாளை காலை அதற்கான நல்ல தருணத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணியபடி மெல்ல வீட்டுக்குள் சென்றார். விளக்கின் ஒளியில் சுவரிலே மாட்டி வைத்திருந்த தன் குருவாளை எடுத்து பார்த்தார். சில காலமாக பயன்படுத்தாமலே இருந்த அந்த வாளில்
கூர் சர்ச்சை துருப்பிடித்து மழுங்கியிருப்பது போலிருந்தது. அந்த வாளையும் கிண்ணத்தில் சிறிது ஆமணக்கு எண்ணெயும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். வாளை எண்ணெய் போட்டு நன்கு தேய்த்தார். துரு போனதோடு கருவென பளபளத்தது குருவாளின் கூர். அருகில் தேடி எடுத்த கருங்கல்லை தன் இரு கால் பாதங்களை இறுக்கிக் கொண்டு அமர்ந்தார். கருங்கல்லை தீட்டிக் கொண்டார். கட்டைவரை ரேகையில் உரசி பார்த்தார். குருவாளை தலைமாட்டிலே வைத்துக் கொண்டு படுத்தார். காலையில் வீடு தெளிக்க வெளியே வந்தாள் தேன்மொழி. கட்டிலில் படுத்திருந்த தன் கணவன் அங்கு இல்லை என்பதை கவனித்தாள். யோசனையாக தன் மருமகளை அழைத்து, இவ்வளவு காலையில எங்கும் போக மாட்டாரு, அவர் சரியானத்து தூங்க கூட இல்லை, வரப்புற போற பத்தியே பேசிட்டு இருந்தாரு, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, நீ அந்த திருமணம் வர பார்த்துட்டு வரியா என்று சொல்லி வழி எழுப்பினாள். மாமியாரின் பதட்டத்தை உணர்ந்தவளாக அவளும், சரி அத்தை, இதோ பார்த்துட்டு வரேன் என்றபடி படைவெட்ட அம்மன் கோயிலை நோக்கி ஓடினாள். அதிகாலையிலே எழுந்த பழனிவேல் படைவெட்டம்மன் கோயிலை கடந்து சந்தவாசல் செல்லும் சாலையில் செண்பகா நதிக்கரை வரை சென்றார். நதியில் நீந்து குளித்தார். முருகமலையை நோக்கி வணங்கினார். விடிந்து விடியாத பொழுது கோயிலில் முதல் பூசைக்காக மணியோசை கேட்டது. நெச்சி நிறைய நிறைந்தது போல மூன்று விரல்களில் திருநீர் பூசிக்கொண்டார். மார்பில் கரங்களில் விபூதியை பூசினார். அம்மையப்பன் ஈசன் மலையை நோக்கினார். அவருடைய உதடுகள் குளிரி மெல்ல நடுங்கின. அந்த நடுக்கத்தோடு அவருக்கு மிகவும் பிடித்தமான மாணிக்க வாசகரின் பாடல் ஒன்றை முழங்கினார். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போச்சி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போச்சி, தீயிடை மூஞ்சாய் திகழ்ந்தாய் போச்சி, வலியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போச்சி, வெளியிடை ஒன்றாய் விளைத்தாய் போச்சி, ஒளிபவருள்ளே அமுதே போச்சி. படைவெட்டவன் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கோயிலை வலம் வந்தார். போர் கடவுளான படைவெட்ட அம்மனிடம் அரசருக்கு துணை நெஞ்சு தேசத்தை காக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டார். கோயிலின் கிழக்கு வாசலுக்கு வந்தார். மக்கள் ஒருவராக வந்து கொண்டிருந்தனர். அரசரின் மேற்காப்பாளராக இருந்த பழனிவேல் மீது மக்களுக்கு எப்பொழுது மரியாதை உண்டு. என்ன ஐயா இங்கே நிற்கிறீங்க என்று கேட்ட சிலரிடம் பொன் மறுவலை மட்டும் பதிலாக தந்தார். பொழுது ஏற ஏற அவர் அங்கே நின்று கொண்டு இருப்பது சிலருக்கு விபரீதமாக தெரிந்தது. சிலர் அவரிடம் பேச்சு கொடுத்ததும் அவர் அசைந்து கொடுக்கவில்லை. ஐயா ஏன் அங்கே நிற்கிறீங்க, வாங்க நிழல்ல உட்காருங்க என அழைத்த போதும் செவிசாய்க்கவில்லை. அசையாமலே நெஞ்சு இடத்திலே நெஞ்சு கொண்டிருந்தார். அவரை சமாதானப்படுத்தி அழைத்து செல்ல சில பெரியவர்கள் முயற்சி செய்வதும் அதை பார்ப்பதற்கு சிலரும் கூட்டம் பார்க்க கூட்டமுமாக காலையில் கோயிலுக்கு வந்தவர்கள் கோயில் வாசலிலே குழுமியிருந்தனர். பழனிவேல் சுற்றும் மூச்சும் திரும்பி பார்த்தார். என் அரசர் இருக்கார்ல, என் சம்புவராய அரசர், அவரு எதிரியோட எப்பெல்லாம் சண்டை போட்டு நம்ம நாட்டை நம்ம தேசத்தை காப்பாற்றணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தேச நாடு பாதி எதிரி கைக்கு போயிட்டுப்போம். இந்த நேரத்தில் நம்ம இளவட்ட பயலுக்கு என்ன பண்ணுறாங்க, படைவீட்டு இளவட்ட பயலுக பூரா தாசி பின்னாடியாக போயிட்டுருக்காங்க. இப்போ எல்லாரும் அரசருக்கு துணை நிற்கணும். அரசர் நேற்று கோயிலுக்கு வந்து பேசினார, அவர் மனசில் உள்ள வேதனை என்ன தெரியுமா, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, அந்த கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும்னா எல்லா இளவட்ட பயலும் போருக்கு போகணும். இந்தாம்மா இந்த ஊரை காப்பாற்றிட்டு இருக்கிய மா படைவிட்டம்மா, இந்தா என் நாட்டை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு இதை விட்டால் வர வழி தெரியல, இந்தா இதை என் காணிக்கையாக எடுத்துக்கோ என ஓங்கிய குரலில் சொல்லியபடி தன் இடுப்பிலே சொருகி வைத்திருந்த குருவாளை உருவினார். அவர் அதை வெளியே எடுத்ததை மட்டுமே பார்க்க முடிந்தது. அதே வேகத்தில் தன் கழுத்தை ஒரே வீச்சில் சீவினார். அடுத்த நொடியில் தலைவேறு உடல் வேறாக கடந்தார் பழனிவேல். ஐயோ பழனிவேல் ஐயா போர்க்காக தன்னையே அரிகண்டம் கொடுத்துட்டார என்றபடி அலறல்கள் ஒலித்தன. நாட்டு சேவைக்காக தன்னையை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய அவருடைய செயல் வேகமாக அக்கம் பக்கம் பரவியது. கோயிலில் இருந்த அர்ச்சகர் அம்மன் கழுத்தில் போடப்பட்டிருந்த மாலையை எடுத்து வந்து பழனிவேலை உடலுக்கு சாத்தினார். கோயில் வாசலில் எஞ்சுமில்லாத கூட்டம். அது ஒரு திருவிழாக்கான அறிகுறியாக தெரியவில்லை. கூட்டத்தை விலக்கிய கொண்டு வந்தால் பழனிவேலி மருமகள். ஊர் நிர்வாகி சுந்தரராயர்
அம்மா, உன் மாமனை செஞ்ச செயலை பார்த்தியாம்மா? இப்புள்ள இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ட்டு தன்னையே பலி கொடுத்துட்டாரு. போருக்கு பலி கொடுக்குற அரிகண்டமா தன் கழுத்தையே அறுத்துட்டு செத்துட்டாருமா என்றபடி குலுங்கி அழுதார். ஐயோ மாமா என தரையில் விழுந்து அவர் காலை பிடித்துக் கொண்டு கத்தறினாள் மருமகள். அரசருக்கு தகவல் சொல்லியிருக்கோமா? அரசரோட மேய்காப்பாளர்ல எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டாரு. இளைஞர்கள்லாம் போருக்கு போடணும்னு சொல்லியே இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டார. இப்படிலாம் யார் பண்ணுவா என்றார் தலைவர். தகவல் அறிந்து தேன்மொழி தன் தள்ளாத வயதிலும் தட்டுமாறி ஓடி வந்தாள். உடலை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு மார்பில் அடித்தபடி ஓலமிட்டாள். இளம் வயதில் தன்னை பாம்பு கடித்து விட்டதாக அவரை பதற வைத்த காட்சி அப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. சார்பில்லாத நினைவு அவளை மேலும் துக்குமற வைத்தது. நெஞ்சு வெடித்து விடுவது போல விம்மினாள். 2 கையிலும் ஓயாமல் மார்பில் அடித்துக் கொண்டாள். ஆலமரம் போல அண்ணாந்து நிப்பேனு சோழ கிளியெல்லாம் தேடி வந்ததையா. பட்டமரம் போல படுத்து கிழக்கிறிய பாவிமான வெகுதையா. பொட்டு இல்ல, பூவும் இல்ல, பூச மஞ்ச இல்ல, கட்டுன ராசாவே காட்டுக்கதான் போறீங்களே. பட்டு இல்ல, தங்கம் இல்ல, பரிமாற பந்தம் இல்ல, படையெடுத்து வந்த ராசா பாதியில போறீங்களே. முன்வேலைக்கு பாதை செய்ய முன்னே கிளம்பிறீரோ, பின்ன நானும் வர இடம் பிடிக்க போனீரோ. அவருடைய ஒப்பாரி ஓசை படவிட அரமர வரை எதிரொலித்தது. கோட்டை மலையில் இருந்து மல்லிநாதனுடன் புறப்பட்டார் வெற்றிவேலர். போருக்காக தண்டையை பலியிட்டுக் கொண்ட தன் தந்தையை நினைத்து வேதனை கொண்டார். இருவரும் தேரில் ஏற இருந்த நேரத்தில் தள்ளாத வயதிலும் தன் நண்பனை நிலையறிந்து ஓடி வந்தார் வேலாயுதம். அரசே, நானும் வரேன், தயவு செஞ்சு என்னையும் கூட்டு போங்க என்றார். இது போன்ற வீரம், ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வலையொலி. நான் உங்கள் செல்வா.